neural control and coordination. The body maintain a stable condition. It is done by coordination functions of our internal organ. In our nervous system is help to coordination of our internal organs. Our body system to work together. They are also effectively and smoothly. Day and night, millions of messages or stimuli are passed to the brain. நம்ம பாடி நம்மளை நிலைப்புத்தன்மையாக வச்சுருக்கு. இது எப்படி நடக்குதுன்னு கேட்டால், நம்ம பாடியில் கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் கோஆர்டினேஷனாக ஒர்க் பண்ணுறதுனால தான். ஸோ இன்டர்னல் ஆர்கன்லாம் ஒருங்கிணைஞ்சு வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம லிவாக இருக்க முடியும். ஸோ அவர் பாடி சிஸ்டம் எல்லாமே எஃபெக்டிவாகவும் அதே ஸ்மூத்தாகவும் ஒர்க் பண்ணுது. ஸோ பிரெயின் தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்னல் ஆர்கனையும் கோஆர்டினேட் பண்ணுது. எவ்ரிடே மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டிமுலேஸ் வந்து பிரெயினுக்கு போகுது. நியூரல் சிஸ்டம். The neural system contains highly specialized cells. It is called neuron. It can direct, receive, process and transmit the different kind of stimuli. Nerve net is a simple form of neural system. Occurs in lower invertebrates. The higher animals have well-developed nervous system. Neural system. Neural systemத்தில் highly specialized cell இருக்குது. அதுக்கு பேர் நியூரான். நியூரான் வந்து இம்பல்ஸை டைரக்ட் பண்ணும், ரிசீவ் பண்ணும், ப்ராசஸ் பண்ணும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ நர்வ் நெட் அப்படிங்கிறது சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் நியூரல் சிஸ்டம். இது வந்து லோவர் இன்வெர்டிபிரேட் தான் இருக்கும். ஹையர் அனிமலில் வெல் டெவலப்டு காம்ப்ளிகேட்டட் நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் வில் see about sensory function. It receives sensory inputs from internal organ and external environment. சென்சரி ஃபங்க்ஷனிங் ஆஃப் நியூரான் அப்படிங்கிறது அந்த நியூரான் என்ன பண்ணும், இம்பல்ஸை என்வரான்மெண்ட்லேயோ இல்லை இன்டர்னல் ஆர்கன்லேயோ இருந்து வாங்கும். அப்போது அதை சென்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கு பேர் சென்சரி நியூரான். இட் கேரிடு சென்சரி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இஸ் மோட்டார் ஃபங்க்ஷன். இட் டிரான்ஸ்மிட் மோட்டார் சிக்னல் மோட்டார் கமாண்ட் ஃப்ரம் பிரெயின் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட் டு ஸ்கெல்டல் மசில்ஸ். இட் இஸ் கால்ட் மோட்டார் ஃபங்க்ஷன். ஸோ மோட்டார் ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய நியூரானுக்கு பேர் மோட்டார் நியூரான். இது பிரெயினில் வரக்கூடிய ஆர்டரை வந்து நம்முடைய மசில்ஸுக்கு கொடுக்கும். இந்த வேலையை செய்ய, அதை செய்ய அப்படின்னு ஆர்டர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இம்பல்ஸை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய நியூரானுக்கு பேர் மோட்டார் நியூரான். ஆட்டோனமிக் ஃபங்க்ஷன். It is also carried by some of the special neuron. It is a reflex action. ஸோ ஆட்டோனமிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது சில திடீர் நிகழ்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆக்ஷனுக்கு இது காரணமாக இருக்குது. ஹியூமன் நியூரல் சிஸ்டம். இட் டிவைட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் எ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் CNS. Another is a peripheral nervous system. It's mean PNS. The neuron is structural and functional unit of neural system. Nervous system. It transmits the nerve impulse. It also have non-nervous specialized supporting cell. It is called as neuroglia. Human nervous system அப்படிங்கும்போது ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று CNS சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், another PNS பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். நியூரான் அப்படிங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். இதுதான் நர்வ் இம்பல்ஸை நம்ம பாடிக்குள்ளே டிரான்ஸ்மிட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நியூரல் சிஸ்டத்தில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு சப்போர்ட்டிங் செல் இருக்குது. அதுக்கு பேர் நியூரோகெலியா. ஃபங்க்ஷனல் கிளாஸஸ் ஆஃப் நியூரான். ஃபர்ஸ்ட் வில் see about afferent neuron. It takes sensory impulse from sensory organ and it transmit to central nervous system. It means CNS. Sensory neuron அப்படிங்கிறது சென்சரி இம்பல்ஸை சென்சரி ஆர்கன்லேருந்து பிரெயினுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். செகண்ட் ஒன் இஸ் எஃபரண்ட் நியூரான் that carry motor impulse from the CNS. It transmit to effector organs. ஸோ எஃபெக்டார் நியூரான் அப்படிங்கிறது மோட்டார் இம்பல்ஸஸை சிஎன்எஸ்லேருந்து எஃபெக்டார் ஆர்கனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின்லேருந்து இம்பல்ஸை மசிலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். இன்டர் நியூரான். இட் அக்கர்ஸ் இன் CNS. இட் லொக்கேட்டட் இன் பிட்வீன் த அஃப்ரண்ட் அண்ட் எஃப்ரண்ட் நியூரான்ஸ். ஸோ இன்டர் நியூரான் அப்படிங்கிறது அஃப்ரண்ட் நியூரானுக்கும் எஃப்ரண்ட் நியூரானுக்கும் நடுவில் இருக்கும். இது மேக்ஸிமம் பிரெயினில் இருக்குது. The central nervous system or the central neural system. They do not contain any connective tissues. The interneural space is filled by some of the specialized cell. It is called as neuroglia. We see about functions of neuroglia. It providing nourishment to neuron. It is also help to memory process. It also repair injured tissues. They have dividing and regenerating capacity. During any injury, it acts as a phagocyte cells. It engulfs the foreign particles. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் எந்த ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்காது. இல்லை ரெண்டு நியூரானுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு பேர் இன்டர் நியூரான் ஸ்பேஸு. இந்த இன்டர் நியூரான் ஸ்பேஸில் சம் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் செல் வந்து ஃபில் ஆகிருக்கு. அதுக்கு பேர் நியூரோகிலியா. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூரோகிலியான்னு பார்க்கும்போது இது வந்து நியூரானுக்கு நியூட்ரன்ஸை கொடுக்குது, மெமரி ப்ராசஸை செய்யுது,
மெமரியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. செல்ஸ் திசுஸ் ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா டேமேஜ் ஆச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ இதுக்கு செல் டிவைடிங் கெப்பாசிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போது பிரெயினில் இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா அப்போது இந்த டேமேஜான செல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஆக்ட் ஆஸ் எ பாகோசைட்டிக் செல். கிளியல் செல் do not lose the ability of cell division. So the most of brain tumor is occurs in glial cells. Neurons themselves do not divide. So the tumor not occurs in nerve cells. நியூரோக்ளியல் செல்லுக்கு செல் டிவிஷன் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். ஸோ பிரெயின் டியூமர் அப்படிங்கிறது கிளியல் செல்லில் தான் ஏற்படும், நியூரானில் ஏற்படாது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். Neuron is a structural and functional unit of nervous system. It is a microscopic in nature. They also have microscopic structure. They also have three major parts. They are cell body, dendrites, and axon. The cell body is spherical shaped. They contain all cellular organs like common cell, but they do not contain centriole. The plasma membrane of nerve cell is neurolemma. The plasma membrane occurs on axon. It is called as axolemma. Lemma mean membrane. Neuron தான் நர்வஸ் சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டு. இதை மைக்ரோஸ்கோப்பில் தான் நம்ம பார்க்க முடியும். இது 3 மேஜர் பார்ட் இருக்குது. தே ஆர் செல் பாடி, டென்ட்ரைட்ஸ் அண்ட் ஆக்சான். செல் பாடி வந்து பார்க்குறதுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். பொதுவாக நார்மல் செல்லில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுலர் ஆர்கன்ஸும் இதில் இருக்கும் எக்ஸப்ட் சென்ட்ரியோல். ஸோ நியூரானில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரைனுக்கு பேர் நியூரோலெம்மா. ஆக்சானில் சுற்றி இருக்கக்கூடிய மெம்பரைனுக்கு பேர் ஆக்சோலெம்மா. The repeated branches occurs in cell body. It is called as dendrites. It transmit impulse toward the cell body. The cell body and dendrites contain cytoplasm, granulated endoplasmic reticulum, and Nessels granules. Axon is long fiber. It is originated from posterior end of cone-shaped cell body. It is called as axon hillock. In motor neuron, the nerve impulse also generated from axon hillock. ஸோ செல் பாடியில் ரிப்பீட்டடாக நிறையா பிரான்ச் இருக்கும், அதுக்கு பேர் டென்ட்ரைட்ஸு. இதுதான் இம்பல்சஸை இன்னொரு நியூரான்லேருந்து வாங்கி செல் பாடி நோக்கி அனுப்புது. செல் பாடியில் சைட்டோபிளாசம் இருக்கும், அதுக்கு பேர் நியூரோபிளாசம். அது மட்டும் இல்லாமல் இதில் கிரானுலேட்டட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், அதுக்கு பேர் நெசல்ஸ் கிரானியூல்ஸ். ஆக்சான் அப்படிங்கிறது ஒரு லாங் ஃபைபர். இது செல் பாடியிலேருந்து ஆரிஜினேட் ஆகும். செல் பாடியோட போஸ்டீரியர் ரீஜனில் ஒரு கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சருக்கு அங்கிருந்து தான் ஆக்சான் வந்து டெவலப் ஆகுது. அந்த ரீஜனுக்கு பேர் ஆக்சான் ஹில்லாக். மோட்டார் நியூரானில் இந்த ஆக்சான் ஹில்லாக்லேருந்து தான் நர்வ் இம்பல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஆக்சான் பிரான்ச் ஆஃப் ஒன் நியூரான் இஸ் கனெக்டட் வித் மெனி அதர் நியூரான். ஆக்சானோட எண்டில் நிறையா பிரான்ச்சஸ் இருக்கும். இந்த பிரான்ச்சஸ் வந்து நிறைய நியூரானோட கனெக்ட் ஆகிருக்கும். The axon do not contain Nessels granules and Golgi apparatus. It also contain Schwann cell. It is one of the type of glial cell. The axon also contain soft thin layer. It is called as myelin sheath. The myelin sheath act as insulator. Same time, dendrites do not contain myelin sheath, but the Schwann cells of axon contain myelin sheath. Axonல எந்த Nessels granules இருக்காது, Golgi apparatus இருக்காது. ஆக்சானில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளியல் செல் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்வான் செல். ஸ்வான் செல் சுற்றியும் மைலின் ஷீத் இருக்கும். மைலின் ஷீத்து ஒரு இன்சுலேட்டராக வேலை செய்யுது, அது இம்பல்ஸ் வேகமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் டென்ட்ரைட்ஸில் எந்த ஒரு மைலின் ஷீத்தும் இருக்காது, ஸ்வான் செல்லில் மட்டும்தான் மைலின் ஷீத் இருக்கும். கேப் அக்கர்ஸ் இன் மைலின் ஷீத் பிட்வீன் டூ அட்ஜஸ்டன்ட் ஸ்வான் செல் இஸ் கால்டு நோட் ஆஃப் ரன்வயர். ஆக்சான் இருக்கக்கூடிய 2 ஸ்வான் செல்லுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும், அந்த சின்ன கேப்புக்கு பேர் நோட் ஆஃப் ரன்வயர். The myelin sheath occurs in axon. That neuron is called as myelinated neuron or myelinated nerve fiber. They conduct impulse rapidly. So myelin sheath இருந்துச்சுன்னா அந்த நியூரானுக்கு பேர் myelinated neuron. So இது impulse வேகமாக transmit பண்ணும். Some nerve fiber do not contain any myelin sheath. So it is called as non-myelinated nerve fiber. The impulses conduct very slowly. Neuron is longest cell in human body. ஒரு சில நர்வ் ஃபைபரில் மைலின் ஷீத் இருக்காது, ஸோ அதுக்கு பேர் நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். நியூரான் தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ்லேயே ரொம்ப லாங்கஸ்ட் செல். த லாங்கஸ்ட் ஆக்சான் இன் ஹியூமன் பாடி இஸ் சியாட்டிக் நர்வ்ஸ். இட் ரன் ஃப்ரம் பேஸ் ஆஃப் த ஸ்பைன் டு பிக் டோ ஆஃப் ஈச் ஃபுட். ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய மிக லாங்கஸ்ட் நர்வ் ஃபைபர் எதுன்னு கேட்டோம்னா சியாட்டிக் நர்வ் ஃபைபர். இது ஸ்பைனோட பேஸ்லேருந்து ஃபுட் வரைக்கும் இருக்கும். இதோட ஆக்சான் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். தி சிங்கிள் ஃபைபர் இஸ் மே எக்ஸ்டெண்ட் எ மீட்டர். இட் இஸ் வெரி லாங்கர். ஒரு சிங்கிள் ஃபைபர் வந்து ஒரு சில மீட்டர் அளவுக்கு நீளமாக இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே லாங் ஃபைபர்.
Short nerve fiber is occurs in interneuron of CNS. ஸோ சிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய இன்டர்நியூரலில் இருக்கக்கூடிய nerve fiber வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். The end of the axon have bulb-like structure. It is called as synaptic nerve. They also contain synaptic vesicle. The synaptic vesicle is filled with some of the chemical substance. It is called as neurotransmitters. ஸோ ஆக்சோனோட எண்டில் பல்ப்-லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்னாப்டிக் நோப். அந்த ஸ்னாப்டிக் நோப்பில் ஸ்னாப்டிக் வெசிக்கிள் இருக்கும். அந்த ஸ்னாப்டிக் வெசிக்கிளில் சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். The interneural space occurs in two different neurons. It is also called as neuromuscular junction or neural junction. Two different neuron மீட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும், அதுக்கு பேர் நியூரல் ஜங்ஷன். அதே சமயத்தில் நர்வ் ஃபைபருக்கும் மசில் ஃபைபருக்கும் நடுவில் கேப் இருக்கும், அதுக்கு பேர் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். டைப்ஸ் ஆஃப் நியூரான். Based on number of axons and dendrites, they also have three types. First one is multipolar neuron. Many process occurs with one axon and two or more dendrites. It is called as multipolar neuron. Multipolar neuronல ஒரு ஆக்சான் இருக்கும், ஒரு செல் படி இருக்கும், அந்த செல் படியில் நிறைய டென்ட்ரைட்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் மல்டிபோலார் நியூரான். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as interneuron. இது எல்லா ஆர்கனையும் கனெக்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் இன்டர்நியூரான். Second is a bipolar neuron. Two process with one axon and one dendrites. It is called as bipolar neuron. One polar regionல ஆக்சான் இருக்கும், another opposite ஒரு dendrites இருக்கும். இந்த மாதிரி டூ ப்ராசஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் bipolar neuron. Occurs retina of eye, inner ear, olfactory area of brain. இது வந்து ஐயில் ராட் அண்ட் கோன் செல் இருக்கும், இயரில் காக்லியர் இருக்கும், அதே சமயம் பிரெயினில் ஆல்ஃபேக்டரி லோபில் இருக்கும். ஆல்ஃபேக்டரி லோப் அப்படிங்கிறது சென்ஸையும் டேஸ்ட்டையும் ரெகனைசேஷன் பண்ணுவோம். யூனிபோலார் நியூரான். A single short process occurs on axon. It is called as unipolar neuron. It located ganglia of cranial and spinal nerves. யூனிபோலார் நர்வில் ஒரே ஒரு ஆக்சன் தான் இருக்கும், ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்கும். இது வந்து cranial nervesலையும் spinal nervesலையும் இருக்குது. Generation and context of nerve impulse. It explains nerve impulse formation and their conduction. By the sensory organ, they form sensory impulse. It carried by sensory nerve fibers. Next, nerve impulse என்ன, அது எப்படி கண்டக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். சென்சரி ஆர்கன் தான் என்ன பண்ணுது, சென்சரி இம்பல்ஸை வாங்கும். ஸோ சென்சரி இம்பல்ஸை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய நர்வ்ஸ்க்கு பேர் சென்சரி nerve fibers. The sensory impulse is converted into electrical impulse and it transferred to brain via sensory organ. Sensory impulses are converted into series of electrical signals. It travel along the nerve fibers. So sensory impulses எல்லாம் எலக்ட்ரிக் இம்பல்ஸாக மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் தான் பிரெயினுக்கு அனுப்பப்படும். இந்த இம்பல்ஸை கொண்டு போகக்கூடிய நியூரானுக்கு பேர் சென்சரி நியூரான். ஸோ சென்சரி இம்பல்ஸ் எல்லாமே நிறையா எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றப்பட்டு nerve fiber வழியாக பிரெயினுக்கு போகுது. Inside of axolemma, cytoplasm is intracellular fluid. They contain large amount of potassium and magnesium phosphate. Also contain negatively charged protein and other organic molecules. Same time, outside of the axolemma contain extracellular fluid. It is a CSF. They contain large amount of sodium chloride, bicarbonate, nutrients, oxygen, CO2, metabolic waste. metabolic waste of neural cells. ஸோ செல்லுக்குள்ளே நர்வ் செல்லுக்குள்ள கூடிய ஃப்ளூயிடுக்கு பேர் இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட். நர்வ் செல்லுக்கு வெளியே கூடிய ஃப்ளூயிட் பேர் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிடில் பொட்டாசியம், மெக்னீசியம் பாஸ்பேட், நெகட்டிவ் சார்ஜ் புரோட்டீன் அண்ட் அயனிக் மாலிகுல்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் சோடியம் குளோரைடு, பைகார்பனேட், நியூட்ரியன், ஆக்சிஜன், CO2 அண்டு மெட்டபாலிக் வேஸ்ட் ஆஃப் நியூரல் செல்ஸ் இதெல்லாம் ECFல இருக்குது, எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் இருக்குது. The ECF and ICF contain negatively charged anions and positively charged cations. ECF and ICF ரெண்டுலேயுமே anions and cations இருக்குது. Charged particles are involved in conduction of nerve impulse. It is maintained by axolemma. இந்த அயன்ஸ் தான் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை எல்லாத்தையும் axolemma மெயின்டைன் பண்ணுது. The uneven changes occurs in axolemma which help to transmission of impulse. The unequal distributions are occurs on nerve membrane. It leads to action potential. The axolemma contain a variety of membrane protein. They also act on ionic channel.
It regulates the movement of ions via oxolemma. Oxolemma varieties of proteins இருக்குது. It is also called as membrane protein. இது அயன் கண்டக்ட் பண்ணக்கூடிய அயன் சேனலாக ஒர்க் பண்ணுது. இதுதான் ஆக்சோலெம்மாவில் அந்த அயன்ஸ் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்சஸ் so contain two phases. One is resting membrane potential, another one is action membrane potential. Resting membrane potential. The electrical potential difference occurs across the plasma membrane of resting neuron. It is called as resting potential. ஆமாண்ணா ரெஸ்டிங் நியூரானில் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இல்லாத போதும் கூட சில எலக்ட்ரிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது அந்த நியூரான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் டிஃப்ரென்ஸுக்கு பேர் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். Interior of the cell, inside of the cell is negative in nature. It occurs due to greater efflux of potassium ions. It is very high compared to outside of the cell. செல்லுக்குள்ளே நியூரானில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அதிகமான பொட்டாசியம் அயன்ஸ் வந்து வெளியே போகிறது தான். அதே சமயம் செல்லுக்கு வெளியே எக்ஸ்ட்ரா செல் ஆஃப் ஃப்ளூயிடில் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். The charged particles have potential energy. Two different potential energies occurs two different points. It is called as potential difference. It is measured by volt or millivolt. It is unit of potential energy. So the negative and positive charge இருக்கறனால potential energy இது ஃபார்ம் ஆகுது. ஸோ டூ டிஃப்ரெண்ட் பாயிண்டில் செக் பண்ணும்போது டூ டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இதில் ஹை வோல்ட்லேருந்து லோ வோல்ட்டை கழிச்சோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கும். மெம்பரேன் பொட்டன்ஷியல். The electrical potential difference occurs across the plasma membrane of resting neuron. It is called as resting potential. நியூரான் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதில் கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த நியூரான் ஃபுல்லாக அந்த மெம்பரைன் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் டிஃப்ரென்ஸுக்கு பேர் தான் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். The interior of cell is negative. It occurs due to greater efflux of potassium ions and less influx of sodium ions. At the same time, the outside of the cell contain more amount of sodium ions. The inside of cell contain more amount of potassium ions. ஸோ செல்லுக்குள்ளே ஆக்சோபிளாஸ்த்தில் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். இதுக்கான ரீசன் வந்து பொட்டாசியம் அயன்ஸ் வந்து அதிகமாக வெளியே போகும். அதே சமயம் சோடியம் அயன்ஸ் வந்து அதிகமாக உள்ளே வரும். இதனால தான் செல்லுக்குள்ளே நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் செல்லுக்கு வெளியே எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் அதிகமான அளவுக்கு சோடியம் அயன்ஸ் இருக்கும். அதனால் ஆல்சோ ஹேவ் மோர் பாசிட்டிவ் சார்ஜ். In resting condition, the axon membrane is more permeable to potassium ions and less permeable to sodium ions. It leads to impermeable of negatively charged protein ions. ஸோ ரெஸ்டிங் கண்டிஷனில் நியூரான் இருக்கும்போது இந்த ஆக்சன் மெம்பரேன் வழியாக அதிகமாக பொட்டாசியம் அயன்ஸ் வந்து வெளியே போகும். அதே சமயம் உள்ளே வரக்கூடிய சோடியம் அயன்ஸோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நேர் செல்லுக்குள்ளே அதிகமான பொட்டாசியம் அயன்ஸ் உள்ளே வரனால they contain more amount of negative charge. சமயம் நெகட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டீன் வந்து வெளியே போகாமல் தடுத்துருது. எக்ஸோபிளாசம் கண்டெயின் மோர் பொட்டாசியம் அயன்ஸ், நெகட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டீன் அண்டு லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் அயன்ஸ். ஆக்சோபிளாசத்துக்குள்ளே அதிகமாக பொட்டாசியம் அயன்ஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் சோடியம் அயன்ஸ் இருக்கும். ஸோ டூரிங் ரெஸ்டிங் ஸ்டேஜ் ஆக்சோபிளாசம் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. The outside of axon contain low concentration of potassium ions and a high concentration of sodium ions. This form lead to various concentration gradient. அதே சமயத்தில் ஆக்சானுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஃப்ளூயிடில் பொட்டாசியம் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், சோடியம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். செல்லுக்கு வெளியே பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். இந்த சோடியம் அண்ட் பொட்டாசியம் அயன்ஸ் மூவ்மெண்ட்னால செல்லுக்கு வெளியும் சரி உள்ளேயும் சரி சம் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அதே சமயம் எலக்ட்ரிக்கல் டிஃபரன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. The various types of ion concentration is occurs on resting membrane. It is maintained by ATP. It carried by sodium phosphate pump. The ionic difference மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு கேட்டால் ATP. இது சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படிங்கிற ப்ராசஸ் வழியாக நடக்குது. It exchanges 3 sodium ions outwards and 2 potassium ions inwards of the cell. Leads to polarization of cell membrane. வெளியில் போகக்கூடிய சோடியம் அயன்ஸ் அளவு வந்து அதிகமாக இருக்குது. 3 சோடியம் அயன்ஸ் வந்து வெளியே போகுது. அதே சமயத்தில் உள்ளே வரக்கூடிய பொட்டாசியம் அயன்ஸ் அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 பொட்டாசியம் அயன்ஸ் தான் உள்ளே வருது. அதனால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படும். லீட்ஸ் டு போலரைசேஷன் ஆஃப் செல் மெம்பரைன். ஸோ ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் ரேஞ்ச் இஸ் மாடிஃபைட் லைக் -40 millivolt to -90 millivolt. The normal value is -70 millivolt. Minus sign indicates that
the inside of the cell contain negatively charged. Time the outside of the cell, outside of the axon contain positive charge. ஸோ ஆக்சோபிளாஸ்டில் ஆக்சானுக்குள்ளே கூடிய அந்த லிக்விடில் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் மைனஸை இண்டிகேட் பண்ணுறோம். ஆக்சன் மெம்பரேன் பொட்டன்ஷியல். An action potential is formed by when impulse transportation is occurs downward to the axon. ஸோ ஆக்சன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டோம்னா, இப்போ இம்பல்சஸ் வந்து ஆக்சன் வழியாக கீழ்ப்பக்கம் நோக்கி போதோ அப்போ தான் ஆக்சன் பொட்டன்ஷியல் வந்து ஃபார்ம் ஆகும். They have following phases. They are depolarization, repolarization and hypopolarization. Depolarization, it is a reversal of polarity. அதாவது எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். செல்லுக்கு வெளியில் நெகட்டிவாகவும் செல்லுக்குள்ளே பாசிட்டிவாகவும் மாறிடும். When a nerve fiber is stimulated, that time the sodium voltage gate is open. So the oxolemma permeable to sodium ions. Same time the potassium voltage gate is closed. As a result, the movement of sodium ions. So the outside of oxoplasm contain more amount of potassium ions. Finally, the inside of oxolemma becomes positively charged. எப்போ நியூ இம்பல்ஸ் வருதோ அப்போ என்னாகும், சோடியம் வேல்டேஜ் கேட்டு ஓப்பன் ஆகிரும். அதே சமயத்தில் பொட்டாசியம் வேல்டேஜ் கேட் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ அதிகமான சோடியம் அயன்ஸ் வந்து செல்லுக்குள்ளே வருது, ஆக்சோபிளாஸ்டிக்கில் வருது. இதனால் ஆக்சோபிளாசம் பாசிட்டிவாகவும் செல்லுக்குள்ளே பாசிட்டிவாகவும் செல்லுக்கு வெளியே நெகட்டிவாகவும் மாறிடும். இட் இஸ் கால்ட் எஸ் டீபோலரைசேஷன். The outside of a cell is negatively charged. This reversal of electrical change is called depolarization. So outside வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இன்சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் டீபோலரைசேஷன். During depolarization, more amount of sodium ions enters into the cell. So the action potential lead to threshold potential occurs minus 55 millivolt. ஸோ டீபோலரைசேஷன் அப்போ அதிகமான சோடியம் அயன்ஸ் வந்து செல்லுக்குள்ளே என்டர் ஆகுது. ஏன்னா சோடியம் கேட் வந்து ரொம்ப நேரம் ஓப்பன் ஆகிருக்கு. இதனால் அதிகமான சோடியம் அயன்ஸ் வந்து உள்ளே என்டர் ஆகுது. ஆக்சன் பொட்டன்ஷியல் வந்து த்ரெஷ்ஹோல்டு பொட்டன்ஷியலாக மாறிடுது. வேல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து minus 55 millivolt இருக்கும். Which particular stimuli is response to this threshold potential? It is called as threshold stimulus. But it not done by sub-threshold stimuli. ஸோ எந்த ஸ்டிமுலைஸ் வந்து இந்த மாதிரி த்ரெஷ்ஹோல்டு பொட்டன்ஷியல் ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு பேர் த்ரெஷ்ஹோல்டு ஸ்டிமுலஸ். சப் த்ரெஷ்ஹோல்டு ஸ்டிமுலஸ்னால இதை ஃபார்ம் பண்ண முடியாது. திஸ் இஸ் கால்ட் எஸ் ஆல் ஆர் நான் பிரின்சிபல். டியூ டு ரேபிட் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் சோடியம் அயன்ஸ் லீட்ஸ் டு ஸ்பைக் பொட்டன்ஷியல். தே ஃபார்ம் ப்ளஸ் 45 millivolt. மறுபடியும் அதிகமான அளவுக்கு சோடியம் அயன்ஸ் உள்ளே வரனால பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அது பேர் ஸ்பைக் பொட்டன்ஷியல். வேல்டேஜ் வந்து ப்ளஸில் இருக்கும், plus 45 millivolt. Repolarization, it is also called as falling phase. When the membrane reaches a spike potential, the sodium voltage gate is closed. Same time the potassium voltage gate is opens. So spike potential க்கு போனதுக்கு அப்புறம் சோடியம் கேட் வந்து க்ளோஸ் ஆயிரும், மேற்கொண்டு சோடியம் அயன்ஸ் உள்ள வரதை தடுத்துரும். அதே சமயத்தில் பொட்டாசியம் கேட் வந்து ஓப்பன் ஆயிரும். It leads to efflux of potassium ions. Finally, the lower number of positive ions are occurs in inside of the cell. ஸோ பொட்டாசியம் கேட் ஓப்பன் ஆன உடனே பொட்டாசியம் அயன்ஸ் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும். கடைசியாக செல்லுக்குள்ளே பாசிட்டிவ் அயன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தி ரிவர்சல் ஆஃப் மெம்பரேன் பொட்டன்ஷியல் inside of the oxolemma is to form negative. It occurs due to the efflux of potassium ions. இப்போது ஆக்சோலெம்மா என்ன நெகட்டிவாக மாறுது, ஏன்னா அதிகமாக இருந்த பொட்டாசியம் அயன்ஸ் எல்லாம் வெளியே போயிடுது. இட் ஆல்சோ கோஸ் டு எக்ஸ்ட்ரா செல் ஆஃப் ஃப்ளூயிட். இதனால் செல்லுக்குள்ளே வந்து பழையபடி நெகட்டிவ் அயனாக மாறிடும். திஸ் இஸ் கால்டு ரீபோலரைசேஷன், ஹைப்பர்போலரைசேஷன். இஃப் த ரீபோலரைசேஷன் இஸ் பிகம் மோர் நெகட்டிவ் தென் த ரெஸ்டிங் பொட்டன்ஷியல், இட் இஸ் கால்ட் எஸ் ஹைப்பர்போலரைசேஷன். ஸோ ரீபோலரைசேஷன் நடந்ததுக்கப்புறம் அதில் கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் காற்றிலும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் ஹைப்பர்போலரைசேஷன். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் ஸ்டேஜில் இருந்ததை காட்டிலும் இப்போ ரொம்ப அதிகமாக நெகட்டிவ் அயன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைப்பர்போலரைசேஷன். The normal value of resting potential is minus 70 millivolt, but by the hyperpolarization it leads to about minus 90 millivolt. So the nerve impulses are jumps one node to another node. It is also traveled very fast compared to traveling of entire length of nerve fibers. So myelins இருக்கக்கூடிய நோட் ஆஃப் ரன் வயரில் nerve impulse வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். nerve impulse வந்து ஒரு நோடுலேருந்து இன்னொரு நோடுக்கு ஜம்ப் பண்ணி வேகமாக போயிடும். ஸோ நார்மல் நியூரானில் nerve impulse பாஸ் ஆகுது காட்டிலும்
இதில் டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன் திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் எஸ் சாலிட்டரி கண்டிஷன். த ஸ்பீட் ஆஃப் nerve impulse is 1 to 300 மீட்டர் per செகண்ட். nerve impulseோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு செகண்டுக்கு 300 மீட்டர் அளவுக்கு இருக்கும். கண்டக்ஷன் ஸ்பீட் ஆஃப் nerve impulse is depend on the diameter of axon. The diameter of axon is greater, it occurs very fast. ஸோ nerve impulse conduction அப்படிங்கிறது ஆக்சனோட டயாமீட்டர் பொறுத்து தான் இருக்கும். ஸோ டயாமீட்டர் பெருசாக இருந்துச்சுன்னா nerve impulse conduction வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். In myelinated axon, the conduction of nerve impulse is very faster compared to non-myelinated axon. ஸோ myelin சித்துடைய ஆக்சானில் இம்பல்ஸ் கண்டக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். non-myelinated ஆக்சானில் இம்பல்ஸ் கண்டக்ஷன் வந்து வெரி ஸ்லோவாக இருக்கும். மோர் அமௌண்ட் ஆஃப் sodium and potassium voltage gate is occurs nearby node of Renwier. node of Renwier பக்கத்தில் அதிகமான அளவுக்கு சோடியம் அண்ட் பொட்டாசியம் சேனல்ஸ் இருக்கும். மோர் அமௌண்ட் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம் voltage gate இருக்கும். potassium gate is more permeable to potassium ions. It occurs threshold level. The threshold level it closes slowly. nerve impulse டிரான்ஸ்மிஷனுக்கு அப்புறம் பொட்டாசியம் அயன்ஸ் வந்து மெதுவாக தான் வெளியே போகும். அதுக்கப்புறம் மெதுவாக தான் பொட்டாசியம் கேட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அதுக்கு பேர் லேசி கேட்டு. குறிப்பிட்ட அளவுக்கு பொட்டாசியம் அயன்ஸ் வெளியே போனதுக்கப்புறம் இந்த கேட் வந்து க்ளோஸ் ஆகிடும். பழையபடி ரெஸ்டிங் பொட்டன்ஷியலுக்கு வந்துடும். இன் மெம்பரேன் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் கம் பேக் டு ஒரிஜினல் ரெஸ்டிங் ஸ்டேட். த பொட்டாசியம் அயன் சேனல்ஸ் இஸ் க்ளோஸ் கம்ப்ளீட்லி. ஸோ பழையபடி மெம்பரேன் பொட்டன்ஷியலுக்கு வந்ததுக்கப்புறம் பொட்டாசியம் கேட் க்ளோஸ் ஆயிரும். ஹைப்பர்போலைசேஷன் த சோடியம் voltage gate is also closed. ஸோ ஹைப்பர்போலைசேஷன் அப்போவே சோடியம் கேட் வந்து க்ளோஸ் ஆயிரும்.